This is a doubt clarification video. இதில் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா alternate audit procedures அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. அதாவது see here they have mentioned that if the company is limiting your scope, ஆடிட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கோப்பே அவங்க லிமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா either நம்ம வந்து we have to withdraw from the procedures, that is withdraw from the audit. அப்படி இல்லையா நம்ம வந்து alternate audit procedures பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணணும். So here they have mentioned if the management refuses to remove the limitation, the auditor shall communicate the matters to TCWG. மேனேஜ்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீங்கள் TCWG கிட்ட சொல்லலாம். அன்லெஸ் எல்லா TCWGயுமே மேனேஜ்மெண்ட்லையும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் பாசிபிள் டு பெர்ஃபார்ம் ஆல்டர்னேட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ இதில் வந்து த டவுட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஒரு இது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் ஆஸ்கிங் ஃபார் டோட்டல் டேட்டாஸ் எவ்வளோ பேர், அதோட டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க. தேர் நாட் கிவிங் யூ, தேர் நாட் கோஆப்ரேட்டிங் வித் யூ ஃபார் த ஆடிட் ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை இவங்க கோஆப்ரேட் பண்ணலை, பட் ஓகே இவங்களோட ஹெல்ப் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி நம்மளால் அதே எவிடன்ஸை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இவங்க கொடுக்கல. ஸோ வாட் ஆர் தி அதர் வேஸ் தட் அன் ஆடிட்டர் ஹேஸ் வித் ஹிம் டு டூ, இதை நம்ம செஞ்சால் நம்மளால் இதே விஷயத்தை வேறு மாதிரி நம்ம பண்ணால் we can get it. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டாஸ், மேஜர் டேட்டாஸ் ஒரு 2-3 பேர் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் லைக் த்ரூ ரைட்டிங்கோ இல்லை ஓரலாவோ ஆஸ்க் தெம் கன்ஃபர்மேஷன், அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. நீங்கள் நிஜமாகவே இந்த கம்பெனிக்கிட்டேருந்து இத்தனை கோடிக்கு வாங்கியிருக்கீங்களா இல்லையா, பிகாஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலனா கூட அவங்க வந்து வெளியில் சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஒரு இன்டர்வியூவில் சோஷியல் இன்டர்வியூஸில் தே ஹவ் செட் தட் இவங்களாம் எங்களோட கிளைண்ட்ஸ் தெரியுமா அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை வச்சு அந்த கிளைண்ட் கிட்ட யூ கேன் டேக் இன்டர்வியூஸ், like in interviews in the sense not public interviews. Okay, you can ask them for the information. And sometimes when the bank related details இவங்க எதுவுமே கொடுக்காத போது நம்ம என்ன பண்ணலாம்னா, you can mention that you are the auditor of the particular company and ask them for the bank balance from the bank side ல நீங்கள் கேளுங்க. So if the company is not supporting or cooperating with you for the audit procedures, நீங்கள் வேறு என்ன வழியில் அதே விஷயத்தை அட்டைன் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுங்கள். See, it's not that நம்மளால் கண்டிப்பாக இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸை வச்சு நம்மளால் யூ கேன் கெயின் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் வெரி ஷுவர். பட் டெஃபினட்டாக யூ மைட் ட்ரை யுவர் லக். வேறு மாதிரி என்னென்ன ட்ரை பண்ண நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு இருக்கலாம். அப்படி இஃப் யூ ஹவ் கெயின்டு சம் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்சைட்ஸ் ஃப்ரம் தி அதர் வே அரவுண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, அண்ட் இஃப் இட் இஸ் கன்ஃபர்மிங் ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா தென் இட்ஸ் ஓகே தானே. அதாவது என்னென்னா, தி ஆடிட்டர் ஹேஸ் டு கோ தட் எக்ஸ்ட்ரா மைல் ஆர் ஹி ஹேஸ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அவுட் ஆஃப் த வே போயிட்டு ஹி ஹேஸ் டு பர்ஃபார்ம் சர்டன் திங்ஸ் டு மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் ஓகே ஆர் டு மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் நாட் ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா மைல் ஹி ஹேஸ் டு டேக் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். பிகாஸ் சில நேரங்களில் மேனேஜ்மெண்ட் வந்து அன்இன்டென்ஷனலாக கூட they might not support you இல்லை, because it's a very huge enterprise and everything that you ask they may not be supportive. ஸோ அந்த டைமில் வந்து யூ can't keep on complaining that they are not supporting, they are not cooperating, எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல உன்னோட கடமை வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் இல்லை. ஸோ அவங்க கொடுக்கலனா கூட வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ ஹவ் டேக்கன் ஆஸ் அ உன்னோட அந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் வேறு என்ன ட்ரை பண்ணிங்க. பிகாஸ் தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் யூ, நீங்கள் அப்படியே விட்டுட்டு வெளில வந்துடுவீங்களா? இல்லை, யூ ஷுட் ஹவ் டேக்கன் சம் அதர் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப்ஸ். என்னால் அதையும் எடுத்தும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு if you are able to prove, then that is going to give you a good backup to say that you have done everything on your part very diligently or in a very 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 how do you call, in a professional capacity ல உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்றது உங்களோட சைடில் இட்ஸ் a proof. So that even when you want to withdraw from the engagement because you can't continue that, அவங்க கேட்பாங்க ஏன் கண்டினியூ பண்ண முடியல, then you will have to say that they are not cooperative. நான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் அண்டர்டேக் பண்ணேன், பட் இதில் அண்டர்டேக் பண்ணி ஐம் நாட் ஏபிள் டு டூ இட். ஸோ வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஹியர் ஆஃப், இதுக்கப்புறமா என்ன செய்ய சொல்கிறீங்க, என்ன ஐ கான்ட் டூ எனி திங், ஐ வாண்ட் வித்ட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் ஹவ் டேக்கன் தட் எக்ஸ்ட்ரா மைல். அதுதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இல்லாதப்போ நம்மளா இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது இதை நமக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு do we have that resources மீன்ஸும் இருக்குமா அப்படின்னா, see it won't be there.
ஜென்ரலி ஆர் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஆர்டிகல்ஸை இந்த இடத்துக்கு போய் இதை செக் பண்ணுன்னு சொல்லும் போது ஆர்டிகல்ஸோட கோஆர்டினேட் பண்ணி அவங்க அங்கே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி செக் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமாயிட்டு இருக்கு நவடேஸ். இந்த இடத்துல அவங்களோட கோஆப்ரேஷனே இல்லாத போது நம்ம வேறு எப்படி இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட், பட் யூ ரியலி ஹாவ் டு டூ இட் இன் யுவர் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி. தட்ஸ் வாட் இஸ் பீங் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ ஃப்ரம் சி இன்ஸ்டிடியூட். அது நம்ம பண்ணி தான் ஆகணும். வி ஆர் நாட் லைக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் வி ஆர் நாட் ரிசர்ச் கன்சல்டன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம போய் இன்டெப்த்தாக ஒரு ஆர்டிஐலாம் போட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி அவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்க வேண்டாம். பட் இவங்க சப்போர்ட் பண்ணோன்னா வேறு என்ன வழியில் இதை அட்டைன் பண்ணலான்னு இருக்கக்கூடிய நம்மளோட ரிஸ்க் அப்படைட் கூட இல்லை, நம்மளால் செய்ய முடியுற கெப்பாசிட்டி அப்படைட்க்கு ஏற்ற மாதிரி we have to do and perform additional procedures or alternate procedures to make sure it is true or it is not true, whatever be the situation. Okay, அதான் performing alternative procedures அப்படின்னு சொல்கிறது when the company is not supportive. ஸோ அது பண்ணி நமக்கு இல்லைனா you can withdraw from the engagement or you can report to the legal authorities or regulatory authorities. TCWG கிட்டையும் ஒரு தடவை சொல்லிவிடுங்க, விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி TCWG கிட்டையும் ஒரு தடவை சொல்லிடணும். ஓகே.